பெண்கள் ஏஜ் அட்டன் பண்றதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல எந்த நட்சத்திரம் அன்னைக்கு பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணா என்ன பலன்கள், இதை கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஓகேங்களா? சாய்ராம், வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. ருதுவாகிறது, புஷ்பவதி ஆவது, சடங்காகிறது, ஓகேங்களா, பொண்ணு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது, பூப்படைகிறது, இப்படிலாம் பல பேர்ல சொல்லக்கூடியதான் இந்த ஏஜ் அட்டன் பண்றது. ஓகேங்களா? இது ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு அறிவியல் ரீதியா சயின்டிபிக்கா பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா 12ல இருந்து 13 வயசு, இந்த ஏஜ் தான் ஏஜ் அட்டன் பண்ணணும். முதல் மாதவிடாய் வரக்கூடிய ஏஜ் இதுதான். ஆனா இன்னைக்கு இருக்க காலத்துல பசங்க சீக்கிரமே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. இது பல காரணங்களால வருது. ஓகேங்களா? இத உங்களுக்கு சாதகமான பலனா மாத்தீங்கன்னா, நட்சத்திரம், சில நட்சத்திரங்கள் தோஷ நட்சத்திரம், அப்படி ஏஜ் அட்டன் பண்ணா தப்பு நடக்கும். அது உங்களுக்கு சாதகமா மாத்திக்க என்ன பரிகாரம்ன்றத கடைசியா சொல்றேன். முதல்ல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஏஜ் அட்டன் பண்ணுற பெண்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கங்க. முதல்ல அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய பெண்கள் பழி வாங்கக்கூடிய குணம் ஏற்படும். துஷ்ட செய்கைகள் பலதை செய்வாங்க. கெட்ட பேர் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் உண்டு. பரணி நட்சத்திரத்தில் ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய பெண்கள் நல்ல சந்ததி, நிறைய குடும்பங்கள் வளர்ச்சி அடையும். கார்த்திகை நட்சத்திரத்தில் ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு குழந்தை கொஞ்சம் லேட்டா பிறக்கும். ஓகேங்களா? ரோகிணி நட்சத்திரத்துல ஏஜ் அட்டன் பண்ணினால் அவங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும். மிருகசீரிஷ நட்சத்திரத்துல ஏஜ் அட்டன் பண்ணினால் கணவருக்கு அதிக இன்பத்தை கொடுப்பாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் ஏஜ் அட்டன் பண்ணால், அதாவது மற்றவங்க காலப்போக்கில் இந்த வெறுப்பால ஏதாவது சொல்லிட்டு போவாங்க பார்த்தீங்களா, இந்த எதிர்மறை எண்ணங்கள், அந்த விஷயங்கள் நிறைய அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை வரும். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் ஏஜ் அட்டன் பண்ணினால், ஓகேங்களா, சுகத்தை அதிகம் உடைய பெண்ணாக இருப்பார். பூச நட்சத்திரத்தில் ஏஜ் அட்டன் பண்ணினால் லக்ஷ்மி கடாட்சம் அதிகமா உண்டாகும். ஆயில நட்சத்திரத்துல ஏஜ் அட்டன் பண்ணினால் இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரலாம். ஓகேங்களா? அதே போல இந்த பிற்காலத்துல இந்த மருத்துவ செலவுகள் அதிகமா செலவு பண்ண வேண்டிய ஒரு நிலை வரும். மகம் நட்சத்திரத்தில் ஏஜ் அட்டன் பண்ணினால் கணவருக்கு நல்லவளாக இருப்பார். பூரம் நட்சத்திரத்தில் ஏஜ் அட்டன் பண்ணினால் குழந்தை பிறக்க தாமதமாகும். ஓகேங்களா? அவங்க கர்ப்ப காலத்துல கூட கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உத்தர நட்சத்திரத்துல ஏஜ் அட்டன் பண்ணினால் பிறருக்கு உதவக்கூடிய மனம் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அஸ்த நட்சத்திரத்தில் ஏஜ் அட்டன் பண்ணினால் நல்லவங்களா இருப்பாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் ஏஜ் அட்டன் பண்ணினால் அறிவாளியா இருப்பாங்க. சுவாதி நட்சத்திரத்துல ஏஜ் அட்டன் பண்ணா குடும்பத்துல அடிக்கடி ஏதாவது கலகம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். விசாக நட்சத்திரத்துல ஏஜ் அட்டன் பண்ணினால் உடல் ரீதியான மருத்துவ செலவுகள் அதிகமா ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தில் ஏஜ் அட்டன் பண்ணினால் வியாதிகள் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். கேட்டை நட்சத்திரத்துல ஏஜ் அட்டன் பண்ணா இந்த கற்புக்கு கலங்கம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். மூல நட்சத்திரத்துல ஏஜ் அட்டன் பண்ணினால் நிறைய நன்மைகள் உடையவளாக இருப்பாங்க. அப்புறம் பூராடம் நட்சத்திரத்துல ஏஜ் அட்டன் பண்ணினால் பிறருக்கு அடிமையாக இருக்க நேரிடும். பார்த்து, அதாவது கணவருக்கு அடங்கி இருக்கக்கூடிய நிலை இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்துல மற்றவங்க கிட்ட வசியமாறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. உத்திராட நட்சத்திரத்துல ஏஜ் அட்டன் பண்றவங்க தர்மம், நியாயம், சிந்தனை இருக்கிறவங்களா இருப்பாங்க. திருவோண நட்சத்திரத்தில் ஏஜ் அட்டன் பண்றவங்க பாக்கியவதியா இருப்பாங்க. அவிட்ட நட்சத்திரத்துல ஏஜ் அட்டன் பண்ணினால் இந்த நிறைய பொருட்கள் சேரும், நிறைய வருமானங்கள் வரும். வாழ்க்கை பிற்காலத்தில் லட்சுமி கடாட்சத்தோடு வாழ்வாங்க. சதய நட்சத்திரத்தில் ஏஜ் அட்டன் பண்ணினால் பொருட்கள் நிறைய இழக்க நேரிடும், ஜாக்கிரதையா இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரத்துல ஏஜ் அட்டன் பண்ணினால் இந்த பிள்ளை பிறக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஏஜ் அட்டன் பண்ணினால் நிலையான செல்வத்தை வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் சேரும். அடிக்கடி பணத்தட்டுப்பாடுகள் வரும், அதுல பாத்துக்கணும். ஓகேங்களா? ரேவதி நட்சத்திரத்துல ஏஜ் அட்டன் பண்ணினால் உடல் ரீதியா அதிக கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா அதிக மருத்துவ செலவுகள் ஆகும். நீங்க வயசுக்கு வந்த நட்சத்திரம் என்னன்னு இப்ப பார்த்து வச்சிருக்கீங்க இல்லையா? அதை முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு போய், நான் சொல்ற 27 நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பரிகாரத்தை சொல்றேன். அம்மன் கோவிலுக்கு போய் 8 நெய் தீபம் ஏத்தணும். ஏத்திட்டு
அந்த நட்சத்திரம் உங்களுக்கு பலமா மாறணும், உங்க ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாகணும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். இப்படி தொடர்ந்து 8 மாதமும் அந்த நட்சத்திரம் அன்னைக்கு போய் தொடர்ந்து மிஸ் பண்ணாம போய் செய்யணும். அப்படி செய்தால் இந்த நட்சத்திரத்தால் வரக்கூடிய தோஷம் விலகும், நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.